ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளம். ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளம் அப்படின்றது இப்போ நம்ம அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம். ஃபார்முலாஸ் இருக்கும். டேஞ்சன்ட் ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு நார்மல் ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலாஸை நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போது கிவன் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது எதோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், சர்க்கிளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிவன் வேல்யூ சேஞ்ச் ஆகும் இல்லையா, இந்த இந்த ஃபார்மேஷனை தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 2y dy பை dx. ஆர் ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ 0. நெக்ஸ்ட்டு இங்கே இந்த எல்லா டேர்ம்ஸுமே எப்படி இருக்குது, 2x 2y dy பை dx. இது கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் தான் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறோம். சரியா, ஒரு கிவன் ஈக்குவேஷன் ஜாமெட்ரிக்கல் ஃபார்மில் இருக்குது, ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளமில் இருக்குது. கிவன் ஈக்குவேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக XY வேரியபிள் டேர்ம்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான். கன்வெர்ட் பண்ணிவிட்டு dy பை dx அண்ட் டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர், செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆர் தேர்டு டெரிவேட்டிவ், அந்த ஃபார்மேஷனில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ கிவன் கொஷினை வச்சுட்டு அந்த கொஷினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட், இந்த கிவன் வேல்யூ கான்ஸ்டன்ட் 0 ஆகிற வரைக்கும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருப்போம். சரியா, இப்போ சப்போஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிற இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2ax கிடைக்கும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவில், செகண்ட் டெரிவேட்டிவில் 2axன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு டெரிவேட்டிவில் தான் என்னவாகும், 0 ஆகிடும். ஸோ தேர்டு டெரிவேட்டிவில் நம்மளுக்கு கொடுத்துருக்க கான்ஸ்டன்ட் 0 ஆகிற வரைக்கும் நம்ம டெரிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் சம் சப்ஸ்டியூஷன்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சரியா, எக்ஸாம்பிள் 10.2, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். பாசிங் த்ரூ த ஆரிஜின், ஆரிஜினில் பாஸ் ஆகிற எல்லா ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதில் ஆரிஜினில் பாஸ் ஆகிற லைன் பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய லைன்ஸ் கிடைக்கும், இன்ஃபினைட்டி நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு 2x, y ஈக்குவல் டு -2x. இந்த மாதிரி நம்ம y ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு எக்ஸ் இருக்க வேல்யூவை நம்ம என்ன சொல்ல, ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா நிறைய ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜினாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம், y ஈக்குவல் டு mx. இதில் m இஸ் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். இந்த எம்மை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது m வேல்யூ கிடச்சிருது. m வேல்யூ கிடைக்கும் போது நம்ம டேரெக்டாக இந்த வேல்யூவில் எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு எக்ஸ் dy பை dx. இது நார்மலாக நீ எம்ன்றது ஸ்லோப்புன்னு சொல்லுவோமா, ஸ்லோப் ஃபார்முலா என்ன, m ஈக்குவல் டு dy பை dxன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், கிவன் ஃபங்க்ஷன், கிவன் கண்டிஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ஈக்குவேஷனில் இருக்க ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். சரியா, நெக்ஸ்ட்டு 10.3, ஃபார் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் form the differential equation by eliminating the arbitrary constant a and b. given equation கொடுத்துருக்காங்க, அதில் இருக்க கான்ஸ்டண்ட்டை எலிமினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சேஞ்ச் ஆகிடுது, dy பை dx ஈக்குவல் டு மைனஸ், ஃபஸ்ட்டு டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -a sin x, செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது b cos x. ஸோ ரிமூவ் ஆகிற மாதிரி எந்த டேர்மும் இல்லை. அதனால் நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம், திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டூ டேர்ம்ஸ்லையுமே மைனஸ் காமனாக இருக்குது. அவுட் சைடு இருக்கும்போது a cos x ப்ளஸ் b sin x இங்கே கிவன் வேல்யூவாகவே கிடைச்சிருது. a cos x ப்ளஸ் b sin x அது என்ன, எதுக்கு ஈக்குவல், yக்கு ஈக்குவல். ஸோ நம்ம yன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -yன்னு கிடச்சிருக்கு. இந்த -y ஆப்போசிட் சைடு வரும்போது d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. இட் இஸ் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம கிவன் கொஷினில் இருந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கணும், கிவன் கொஷினில் எக்ஸ் வேரியபிள் டேர்ம் ஒய் வேரியபிள் டேர்ம் இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஒய்யை தவிர ரிமைனிங் எந்த வேரியபிளில் இருக்கோ அதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி அந்த கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணணும்.
ஸோ அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 10.4 differential equation family of circle passing through சர்க்கிளில் பாஸ் ஆகிற ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த லைன் அந்த சர்க்கிள் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, a,0 அண்ட் -a,0. ஸோ சென்டர் 0,0ன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ சர்க்கிள் இருக்குது, சென்டர் 0,0, a,0, டயாமீட்டரோட சைடு -a,0. அதுதான் கிவன் சர்க்கிளோட ஃபார்முலா. இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்டில் பாஸ் ஆகிற சர்க்கிள் ஃபேமிலியில் இருக்க டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்ததுமே நம்மளுக்கு கன்சிடர் பண்ண தெரியுது. a,0 -a,0 ஹேஸ் இட்ஸ் சென்டர் ஆன் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் அதோட சென்டர் இருக்கும். நெக்ஸ்ட்டு சென்டர், அந்த சென்டரை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிடுறோம், 0,b. Next, so the radius of the circle is square root of a square plus b square. இப்போ சென்டர் 0,bன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாசிங் த்ரூ த பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் a,0 அண்ட் -a,0. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சென்டர் அண்டு ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரேடியஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 -b 0,b அண்ட் a,0 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, a,0 0,b. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது a - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - b ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதோட ஆன்சர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்மேஷன் தெரியும். ஜென்ரல் ஃபார்மேஷன் என்ன தெரியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தெரியும். ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சென்டர் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், 0 அண்ட் b 0,b. ஸோ அந்த வேல்யூ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்குது. சரியா, இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் 0 ஆகிடும். ரிமைனிங் 2x ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் மைனஸ் பி டிவை பை டிஎக்ஸ் இருக்குது. இந்த b ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட், அதை ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, b ஈக்குவல் டு எக்ஸ் பை டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய்னு ஆன்சர் கிடைக்குது. பியோட வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சர்க்கிள் ஈக்குவேஷன் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ ஸ்கொயரில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போது கிவன் ஈக்குவேஷனில் ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அதில் எக்ஸ் ஒய் மைனஸ் பியோட வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், மைனஸ் எக்ஸ் பை டிவை பை டிஎக்ஸ். மைனஸ் எக்ஸ் பை டிவை பை டிஎக்ஸ், இங்கே ஹோல் ஸ்கொயருன்றதுனால ஒய் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் ஒய் மைனஸ் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வேல்யூ கிடைக்குது. அது அந்த டேர்மில் ஏ ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு இருக்குது, ஆர்பிட்டரி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ஏ ஸ்கொயர் வேல்யூ ரிமூவ் பண்ணுன்றதுக்காக நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இதில் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு இது சால்வ் பண்ணுறீங்க, ரெசிப்ரோக்கல் எடுத்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா, ரெசிப்ரோக்கலில் எல்சிஎம் எடுத்துவேன். ஸோ சேம் டினாமினேட்டர் ஒன்று, ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இது ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்கும், சேம் டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் டிவைடட் பை டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். திரும்பவும் நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே ஏ ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா, இதில் நம்ம ஏ வேல்யூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 10.5 ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா
y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. a is the arbitrary constant. இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axஐ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணும்போது y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y dy by dx 4a. இதிலேருந்து நம்ம a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இல்லை எகெயின் திரும்பவும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த 4aல 4aக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2y dy by dx into x. இந்த 4aக்கு பதிலாக நம்ம எந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம்? 2y dy by dx. அப்படி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது? இங்கே இருக்க சைடில் இருக்க y கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்க வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடையாது? dy by dx ஈக்குவல் டு y by 2x. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கும்போது இது ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைக்கும். அது நிறைய மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10.6 the differential equation of the family of ellipse focus on the x-axis and center at origin. x-axisல அதோட focus இருக்குது அப்படின்னா the general form of the equation is x square by a square plus y square by b square. center origin கொடுத்துட்டாங்க. சப்போஸ் சென்டர் ஆரிஜின் இல்லை அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே பை பி ஹோல் ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். இங்கே சென்டர்னு சொன்னதுனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடுறோம். இதில் நம்ம ஏபிஏ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது? 2x பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2y dy by dxன்னு கிடைக்குது. இதில் 2 காமனாக எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட் போகும்போது அந்த வேல்யூ 0 ஆகும். ஸோ ஃபைனலாக எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பை பி ஸ்கொயர் dy by dx ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எகெயின் இந்த கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? எக்ஸ் பை ஏ ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by ஏ ஸ்கொயர். இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இது u டேர்ம், இது v டேர்ம்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது y by b ஸ்கொயர். இதில் 1 by b ஸ்கொயர் காமனாக நம்ம அவுட் சைட் எடுத்துகிட்டு இதில் நார்மலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 by b ஸ்கொயர் y dy by dxன்னு எடுத்துக்கோங்க. இந்த y dy by dxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது yயை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு dy by dxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dy by dxஐ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by y ஸ்கொயர் 1 by b ஸ்கொயர் காமனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவில் ஒய்யை அப்படியே வச்சுட்டு dy by dxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு dy by dx கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அகெயின் dy by dx இருக்குது. dy by dx இன்ட்டு dy by dxஐ நம்ம dy by dx ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணும்போது 1 by a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a ஸ்கொயர் மட்டும் சேம் சைடு எடுத்துகிட்டு ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். 1 by a ஸ்கொயர் வேல்யூவை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? கிவன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கிவன் இந்த ஃபஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 by b ஸ்கொயர் a ஸ்கொயருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இதில். அப்போது நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் 1 by b ஸ்கொயர் அவுட் சைடு எடுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 by b ஸ்கொயர் -1 by b ஸ்கொயர் எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இங்கே எடுக்கும்? y d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ப்ளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் y dy by dxன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ரிமைனிங் y டேர்ம்ஸ் இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூ ஒரு டேர்மோடய மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இந்த b ஸ்கொயர் ஆப்போசிட் சைடு போகும்போது 0 ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் பை d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ப்ளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயர் மைனஸ் y dy by dx ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் சம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் நான் வெர்டிக்கல் லைன். நான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இந்த லைன் இப்படி போட்டிருக்க லைனை நம்ம வெர்டிக்கல் லைன்னு சொல்லுவோம். கிவன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கல் லைனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைன்ஸை வெர்டிக்கல் லைன்ஸுன்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்ன? எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெர்டிக்கல் லைன் ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு சொல்லலாம்?
எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லாமல் ஒய் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ பேஸ்டு சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ த ஈக்குவேஷன் ஆஃப் நான் வெர்டிக்கல் ஃபேமிலி ஆஃப் எ லைன் in a plane ax plus by plus c. வெர்டிக்கல் லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லைன்னாவே நம்ம ஜென்ரல் ஃபார்மேஷன் எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் பி நாட் ஈக்குவல் டு 0, பி 0வாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருவோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வெர்டிக்கல் லைனாக கன்சிடர் ஆகிடும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒய் பி நாட் ஈக்குவல் டு 0ன்ற கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஏபி கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். கிவன் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செய்கிறோம். அப்போ என்னவா ஆன்சர் கிடைக்குது, ஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ், கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. நெக்ஸ்ட்டு எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஏ வேல்யூ, ஏ கான்ஸ்டன்ட்ன்றதுனால இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. அகெயின் இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஈக்குவல் டு 0. பி ஆப்போசிட் சைட் போகும்போது 0 ஆகிடுது. ஸோ ஃபைனல் ஆன்சர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. பி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஆகும், அது வெர்டிக்கல் லைனாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம என்ன சொல்லணும், பி நாட் ஈக்குவல் டு 0ன்றதை கம்பல்சரி நீங்கள் சொல்லியிருக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஹரிசாண்டல் லைன், இந்த மாதிரி இருக்க லைனை ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதே மாதிரி ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டி ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இதில் நம்ம ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆன்சர் கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும், அது வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனை மென்ஷன் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், ஃபார்ம் ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் டச்சிங் த சர்க்கிள். சர்க்கிளை டச் பண்ணுற எல்லா லைனோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர் வேல்யூ எலிமினேட் ஆகும். ஆர் வேல்யூ எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இட்ஸ் சர்க்கிள் ஈக்குவேஷன். அந்த சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்க லைனோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும், நம்ம அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படிச்சிருக்கோம். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு 1 + m ஸ்கொயர். இதோட மீனிங் எம் வந்து கிவன் டிஃப்ரென்ஷியேட் டிஒய் பை டிஎக்ஸ், எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ், ஆர் வேல்யூ கிவன் சர்க்கிளில் இருக்க ரேடியஸ் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ கிவன் நார்மலாகவே ஸ்லோப்னாவே நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டிஒய் பை டிஎக்ஸ். கிவன் சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிற லைன்னாவே டேஞ்சன்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். டேஞ்சண்ட்டாக இருந்துச்சுன்னா டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படிச்சிருக்கோம். தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + m ஸ்கொயர். இதில் எம்ன்றது ஸ்லோப்பை நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம எம்முக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, y ஈக்குவல் டு எம்எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டில் ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கிறதுக்காக டபுள் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும். ஸோ ஆருக்கும் ஸ்கொயர் காமன், 2க்கு இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 1 + டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இது கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். சப்போஸ் ப்ளஸ் ஏ இந்த மாதிரி டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வேல்யூவை 0 ஆக்கணும்.
இப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்ன்ற வேல்யூ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேஷனுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால நம்ம இதை திரும்ப திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருந்தனாலும் அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே தான் போயிட்டே இருக்கும். சரியா? இப்போ 5 எக்ஸ் பவர் n இருக்குன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வர போகிற நம்மளுக்கு என்னவாகும் 5ன்ற கான்ஸ்டன்ட் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டை எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதுவே அடிஷனில் இருக்குது செப்பரேட்டாக ஆர் ஸ்கொயர் மட்டும் டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த டேர்மை நம்ம ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த differential equation of the family of circle passing through the origin and having their centers on the x-axis. x-axisல சர்க்கிள் வந்து ஆரிஜினில் பாஸ் ஆகும். சர்க்கிள் ஆரிஜினில் பாஸ் ஆகுது. அதோட சென்டர் எங்கே சொல்லியிருக்காங்க ஆன் தி x-axis. ஆன் த x-axisன்னு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபேமிலி ஆஃப் த சர்க்கிள் சொல்லும்போது கிவன் சர்க்கிள் ஜெனரல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும் x மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இதில் ஹெச் வேல்யூ ஏ, கே வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஏ ஸ்கொயர் ஜென்ரலாக ஒரு கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நம்ம ஆர் ஸ்கொயரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏ ஸ்கொயரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக என்ன கிடச்சிருது எக்ஸ் மைனஸ் இஏ ஈக்குவல் டு இந்த இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்தீங்கனாலும் ஓகே. இதில் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏன்ற டேர்ம் அடிஷனில் இருக்குது. ஸோ நம்ம இந்த வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும். சரியா? அப்போ ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஏவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் கிடைக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. ஓகேவா? எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷனில். இதில் சிம்பிளி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் 2xy டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் the family of all parabola with a lattice rectum 4a whose axes are parabolas to the x-axis. So x-axis parabola எந்த ஆக்சிஸில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க x-axis. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இங்கே சென்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்ம y ஜென்ரல் ஃபார்மாக கன்சிடர் பண்ணும்போது y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் அண்ட் 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச் 4a எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் ஜென்ரல் ஃபார்மாக சொல்லும்போது எக்ஸ் மைனஸ் ஹெச்ன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் பவர் ரூல் யூஸ் பண்ணும்போது 2 இன்ட்டு ஒய் மைனஸ் கேன்னு கிடைக்கும். அகெயின் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் பை டிஎக்ஸ் டிவை பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். டிவை பை டிஎக்ஸை நம்ம ஒய் டேஷ்னு சொல்லலாம். இங்கே 4a கான்ஸ்டன்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஹெச்சை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 4aன்னு கிடைக்குது. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஒய் மைனஸ் கே இன்ட்டு ஒய் டேஷ் ஈக்குவல் டு 2aன்னு இருக்குது. இங்கே இருக்க கேவை நம்ம எலிமினேட் பண்ணணும். அதுக்காக இது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஒய் மைனஸ் கே ஒரு டர்மாகவும் ஒய் டேஷ் அனதர் டர்மாகவும் யூவி மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒய் மைனஸ் கே ஒய் ஒய் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டபுள் டேஷ். நெக்ஸ்ட்டு ஒய் டேஷை அப்படியே வச்சுக்கிறோம். ஒய் மைனஸ் கேல ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ் கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ ஒய் டேஷ் இன்ட்டு ஒய் டேஷ் கிடைக்குது. தட் இஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர். இந்த ஆப்போசிட் சைட் போகும்போது மைனஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர் கிடைக்குது. இதிலேருந்து நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கேவோட வேல்யூ ஒய் மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேஷனில் இருக்க ஒய் மைனஸ் கேக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல ஆன்சர் கிடச்சிருது. இங்கே ஏன்ற வேல்யூ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். சரியா? 2a ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம்
Find the differential equation of the family of parabolas with vertex 0, 1, vertex 0, -1 and having axis along y-axis. Y-axis ன்னு சொல்லிட்டாங்கன்னா x square equal to 4a into y. இங்கே சென்டர் கொடுத்துருந்தாங்கன்னா x minus h அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வெர்டெக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த ஈக்குவேஷன் என்னவா கன்சிடர் பண்ணிடுறோம், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு ஒய் மைனஸ் கே. இங்கே ஹெச் அண்ட் கே வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ப்ளஸ் 4a இன்ட்டு ஒய் ப்ளஸ் 1. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2x ஈக்குவல் டு 4a ஒய் டேஸ் கிடைக்குது. இதில் 4a வேல்யூ 2x டிவைடட் பை ஒய் டேஸ்ன்னு இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4aக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. எக்ஸ் டேஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இருக்க எக்ஸ் கேன்சல் ஆகி ஃபைனலாக எக்ஸ் ஒய் டேஸ் ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 2ன்னு கிடைக்குது. இந்த ஃபைனல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு find the differential equation of the family of all ellipses having y-axis. Ellipses y-axis on the y-axis ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். சப்போஸ் இங்கே எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சென்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆரிஜின். ஸோ நம்ம ஜென்ரல் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணலை, எக்ஸ் ஸ்கொயர்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் 2 காமனாக எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறோம். அகெயின் செகண்ட் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/b ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் டேஸ் இருக்குது. இந்த ஒய் டேஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு ஒய் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டபுள் டேஸ், ஒய் டேஸை கான்ஸ்டண்ட்டை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஸ். ஸோ இதில் இருக்க ஒய் 1/a ஸ்கொயர் 1/b ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஈக்குவேஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் நம்ம எல்லாத்துலேயுமே 1/b ஸ்கொயர் 1/a ஸ்கொயர் டேர்ம்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் 1/b ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ், தேர்ட் ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி பி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் வேல்யூ நம்ம கான்ஸ்டண்ட்டாக எழுதிக்கிறோம். இது நார்மலாக நம்ம இந்த 2 வேல்யூஸு 0ங்கிறதுனால தேர்ட் ரோ பேஸ் சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னவாகும், எக்ஸ் இந்த ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு, இங்கே 1 மட்டும் இருக்குது இல்லையா. ஸோ இந்த காலம் வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 7th சம், ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் டு த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம ஏவியும் பியூயும் எலிமினேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மைனஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 64 காமனாக அவுட் சைடு இருக்கும்போது a இன்ட்டு இ பவர் 8x ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் 8x. இது நம்ம கிவன் ஒய் வேல்யூவாக இருக்குது. ஸோ 64 ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 ஒய்னு ஃபைனல் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் xy ஈக்குவல் டு ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், எக்ஸ் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஸ், ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, 2x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, ஆப்போசிட் சைடில் இருக்கிறது நார்மலாக நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது தான். இ பவர் மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் இ பவர் எக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இந்த சைடில் ஏ இ பவர் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது.
இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம்? கிவன் ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஏஇ பவர் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வேரியபிள் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இல்லாமல் நம்ம ஆன்சர் சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த 8 சம்ஸும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். டிஃப்ரென்ஷியேஷனில் கிளியராக போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.